தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானம் சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாபதான கலியுதம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு மீதி 2 தலைமுறை பெயரை நானே சொல்கிறேன். மீதி 2 தலைமுறை பெயரை நானே சொல்கிறேன். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். என்ன சொல்கிறோங்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நம்ம சேனலில், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸ்ரீ பாலகிருஷ்ண ஜோஷி, குலபதி பாலகிருஷ்ண ஜோஷின்னு சொல்லுவோம். அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஸ்ரீஹரி, அவருடைய அனுபவங்களை நம்ம அங்கங்கே பார்த்துட்டு வரோம். நிறைய அனுபவங்கள் அதில் இன்றைக்கியில் வந்து அவர் வேறு ஒன்று பார்க்குறோம், புதுசாக ஒன்று. பெரியவா வந்து சொல்லுவான், நிறைய பேர் பெரியவா ஏதாவது ஒருத்த பழச ஞாபகம் வச்சு சொன்னால் அவருக்கு ஞாபக சக்தின்றவா. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், சொல்லி கேட்டிருக்கேன். அந்த அனுபவத்தில் ஞாபக சக்தி அவருக்குங்க. ஞாபக சக்தி கொடுக்குறத பரமேஸ்வரனே அவர் தான். அப்புறம் அவர் நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அருகதை கிடையாது. நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். பெரியவாளுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. பரமேஸ்வரன்னா அவருக்குன்னா ஞாபக சக்தி. அப்போ பெரியவா வந்து ஒரு 12-14 தலைமுறையும் யாருன்னு பார்க்கக்கூடியவர். அவருக்கு ஒரு 2 தலைமுறையை நான் சொல்கிறேன் அப்படின்னா அது அதிசயமா அப்படின்னா அதிசயம் இல்லை தான். இருந்தாலும் நம்ம மிரக்கல் அது வருது. நம்மளாம் தெரிஞ்சுக்கணுமா மகாபெரியவை பற்றி யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சேனலே இருக்குது. அதனால தான் நம்ம இதை எடுத்துகிட்டு இருக்கோம். இல்லைன்னா எதுவுமே அதிசயம் இல்லை. பெரியவாளுக்கு பரமேஸ்வரனுக்கு இதுதான் அதிசயம், ஒன்றுமே கிடையாது. இவர் வந்து அந்த ஸ்ரீஹரி வந்து ஒவ்வொரு ஜனவரி 1 இங்கிலீஷ் தேதி அப்போம்போதும் குடும்பத்தோடு கிளம்பி போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுவார், எங்கே இருக்காரோ அங்கே. அது மாதிரி ஒரு வருஷம் அவர் வந்திருக்கார். இவர் ஒரு பொண்டாட்டி 2 பேரும் போயிருக்கான். இது வந்து பொண்ணை கூட்டின்னு போயிருக்கா. பிள்ளை குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. அவளுக்கு அப்புறம் பெரியவா அனுகிரகத்தில் ஒரு பிள்ளை குழந்தை பிறந்திருக்கு. முதல்ல பிறந்த பெண் குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை, அதுவும் பெரியவா அனுகிரகத்தில் தான் சரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் பிள்ளை குழந்தை வேணும்னு யாரோ ஒரு ஃப்ரெண்டு தான் கேட்டார். அதுக்கு குழந்தை பிறக்க வச்சுட்டார், பிள்ளை குழந்தைய. அதனால் இவர் இந்த பெண் குழந்தையோடு தான் போயிருக்கார். 3 பேருமா தான் போயிருக்கான். பெரியவா முன்னாடி வந்து நிற்கிறா. பெரியவா கிட்ட இவர் சொன்னார், ஸ்ரீஹரி அன்றைக்கி இன்னும் அவருக்கு தோண்டிருக்கு, நான் இன்றைக்கி பாத பூஜை பண்ணுறேன் அப்படின்னாராம். பாத பூஜை பண்ணுறியா அப்படின்னா பெரியவா அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா இவர் பேண்ட் ஷர்ட்டோடு வந்திருக்கார். புரிஞ்சுட்டார். கடகடன்னு ஓடினார். போய் வெளியில் போனால் ஒரு கடையில் வேஷ்டி மேலே போடுற அந்த அங்கவஸ்திரம் எல்லாம் இருந்தது. உடனே அதை வாங்கிட்டு வந்தார். கடகடான்னு மாற்றிட்டார். எல்லாம் வந்தார், பண்ணுறேன்னார். பெரியவா பண்ணுட்டார். ஏன்னா நம்மளும் வெளியே இருக்கணுமே ஒழுங்காக பண்ணார். வந்து உட்காந்த உடனே பெரியவா சொன்னால், நீ உன்னோட 5 தலைமுறை பேரை சொல்லணும், இங்கே சங்கல்பம் பண்ணுறதுக்கு சாஸ்திரிகள் யார் வாங்க அப்படின்னு. அவர் வந்து உட்காந்துட்டார். 5 தலைமுறை பேரை சொல்லி நீ பண்ணணும் அப்படின்னாரு. பெரியவா ஏன் அப்படி 5 தலைமுறை சொல்கிறோம் தெரியல. நம்ம சாதாரண நம்ம அப்பா அம்மா பேர் தான் சொல்லுவோம். அது மாதிரி சங்கல்பத்தில் நான் பெரியவா வந்து என்ன சொல்கிறாரு, லீலை ஏதோ பண்ண போகிறாரு தெரியுது. 5 தலைமுறை பேரை சொல்லுவோம் அப்படின்னாரு. நல்ல காலம் அந்த ஸ்ரீஹரிக்கு ஒரு 3 தலைமுறை அவர் அப்பா அம்மா பேர் தெரிஞ்சாகணும். அவருடைய தாத்தா பாட்டி தெரிஞ்சிருக்கணும். குள்ளு பாட்டி குண்டு தாத்தா அவள் பேர் தெரிஞ்சிருக்கு. 3 தான் சொல்லியிருக்கார். 3 தலைமுறை தான் தெரிஞ்சிருக்கு. முழிச்சார். எனக்கு 3 தலைமுறை தான் தெரியும் பெரியவான்னு முதலே சொல்லிட்டார். இல்லை நீ சொல்லு அப்படின்ட்டார். பெரியவா அங்கே தான் உட்காந்துட்டுருக்கார்.
இவா 3 தலைமுறை சொன்னார். சொன்ன உடனே மீதி 2 பேர் தெரியல அவருக்கு. பெரியவா சொன்னார், 2 தலைமுறை பேர் ஞாபகம் வரலையா அவனுக்கு அப்படின்னாரு. இவருக்கு எங்கே ஞாபகம் வரும்? அவளே இல்லை, எல்லாருமே இல்லை, இப்போ என்ன வரும்? எந்த தலைமுறையும் இல்லைன்ன போது இவர் தான் இருக்கார் இப்போது. இவர் பொண்டாட்டி குழந்தைகள் தானே இருக்குது. அப்பா அம்மாவே இல்லை. இவருக்கு அப்பா அம்மா பேர் தெரியுறது, அது தெரிஞ்சிருக்கு. அதுக்கு மேலே இவருக்கு என்ன ஞாபகம்? தாத்தா பாட்டி தெரிஞ்சிருக்கு, கொள்ளு தாத்தா பாட்டி தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி போனோன்னா எங்கே போவார்? அவருக்கு ஞாபகம் வரல, இல்லைன்ட்டார். எனக்கு தெரியவே தெரியாது, தெரிஞ்சாதான் ஞாபகம் வரத்துக்கு. பெரியவா சொன்னாலாம் அந்த 4வது தலைமுறை தாத்தா பாட்டி பேர் சொன்னார், 5வது தலைமுறை தாத்தா பாட்டி சொன்னார். மீதி 2 நான் சொல்கிறேன். 5 தலைமுறைன்னு சொன்னார்ல, 5க்கு 5 மேட்ச் பண்ணிட்டார் பெரியவா. அவருக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கு அந்த ஸ்ரீஹரிக்கு. பெரியவா அப்படியே பேரை கரெக்டாக சொல்கிறார். கரெக்டாக சொல்கிறாரான்றது இவர் வெரிஃபை பண்ணணும். ஆனால் சொல்லிட்டார், பெரியவா சொல்லி முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் பிரசாதத்தை வாங்கிட்டு நியூ இயர் அன்றைக்கி இவருக்கு வந்து தலை இதை என்னன்னு தீர்த்தண்டா தான் சரியாகும் அப்படின்னு இவருக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. இவர் கிளம்பி தாத்தா பாட்டி இருக்காப்போ அவகிட்ட போனார். போய் ஒரு ஸ்ரீஹரி கேட்டாராம், இந்த மாதிரி நடந்தது இன்றைக்கி விஷயம். எங்கள் அப்பா அம்மா உங்கள் பேர் 2 பேர் சொல்லிட்டேன். அவள் தாத்தா பாட்டியில் யார் இருந்தான்னு தெரில, பாட்டி பேர் தான் சொல்கிறார். பாட்டி இருந்திருக்காளா இன்னும் தெரில, அது சொல்லியிருக்கா. அதுக்கு முன்னாடி இருக்க 2 தலைமுறையை பெரியவா சொன்னால் மகாபெரிவா எனக்கு தெரியல. அவர் சொன்ன பேர் இது, அவரே எழுதி வச்சுட்டார். ஏன்னா முடிச்சுட்டு அதை முடிச்ச உடனே ஞாபகப்படுத்தி எழுதி வச்சுட்டார். இதுதானன்னு கேட்குறா. ஆமாம் இதுதான்டா அப்படின்னு அவா சொல்கிறானா. இந்த 2 தலைமுறையோட பேர், 4வது தலைமுறை 5வது தலைமுறை பேர் பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, நிறைய பேர் பெரியவாளுடைய மிராக்கிள்ஸ் சொல்கிறவா வந்து அவர் அப்போ தான் தெரியும் அவளுக்கு பரமேஸ்வரன் எல்லாமே பரமேஸ்வரன் தான். ஞாபக சக்தியோடு அவர் ஏதாவது ஒன்று பண்ணுறாரு அப்படின்னா ஞாபக சக்தி கிடையாது. பெரியவா கொடுத்த பிச்சையில் தான் நம்மளுக்கு ஞாபக சக்தியே வருது, நம்மளுக்கு எல்லாமே புரியுறது. அதனால் பெரியவாளை வந்து நம்ம அவருடைய கொண்டாடணும், அதுதான் நம்மளுடைய வேலை. அவரை பற்றி நம்ம வந்து ஒன்றும் புகழ்ந்து பாடி அவர் வந்து இப்போ ஏற்பட்டன்னு சொல்ல வேணாம். பெரியவாளுக்கு மிஞ்சி ஏதாவது உண்டா அந்த லோகத்தில், அதுதான் அவர் பண்ணியிருக்கார். மற்ற 2 தலைமுறையை மீதி 2 தலைமுறை பேரை நானே சொல்கிறேன் அப்படின்னா அவர் சொல்லிட்டார். அதை போய் அவருடைய பாட்டிக்கிட்ட வெரிஃபை பண்ணிட்டார். அம்மாக்கிட்ட அப்பாவோட அம்மாக்கிட்ட அவள் சொல்லிட்டா, ஆமாம் மீதி 2 தலைமுறை அதுதான் அப்படின்னா பெரியவா பரமேஸ்வரன் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திகிட்டே இருக்கலாம் எப்பயுமே. ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பரமேஸ்வரன் மகாபிரிய